ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு HR கலாட்டா. இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் எப்படி வந்து ஐடி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்புறம் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, லாகின் கேட்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். நம்ம வந்து புது அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வரும். ஐ ஹவ் ஆல்ரெடி என் அக்கௌண்ட்டுன்னு இருக்கா. நீங்கள் கெட் ஸ்டார்டட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ் யுவர் நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு நேம் வந்து என்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நேம் சவுண்டேஸ்வரின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் நேம் கேட்குது இல்லைங்களா, அதில் வந்து பழனிசாமின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து பர்த்டே டேட் கேட்குது. பர்த்டே டேட் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து உங்களோட பர்த்டே டேட் என்னவோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பருக்குள்ளேயே வந்து உங்கள் காண்டாக்டில் யார் யாரோட நம்பரெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்க கேட்கும். நீங்கள் வேணும்னா அலோவ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா டோன்ட் அலோவ் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அது வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொஃபைலெல்லாம் காமிக்காது, அதனால் இந்த நம்பர் சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு வந்து உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கோட பாலிசிஸ் அக்ரி பண்ணிங்களான்னு கேட்கும். அதை அக்ரி கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்லின்னு வரும். நம்ம யூஸ் பண்ணுற மெயில் ஐடி வந்து உங்கள் வரும். ஓகேனா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அடுத்து பிக்சர் கேட்கும். நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் நோட்டிஃபிகேஷன், இந்த காண்டாக்ட் இதெல்லாம் டர்ன் பண்ணுறதுனா நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் டர்ன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் ஃபோனில் இருக்க காண்டாக்ட், அதாவது நம்பர்லாம் சேவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்க யாரெல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாமே இதில் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் காமிக்கும். இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் காண்டாக்ட் இவங்கெல்லாம் உங்கள் ஃபோனில் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதில் நான் வந்து ஒரு 2-3 பேர்த்த மட்டும் ஃப்ரெண்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் கேட்கும். டர்ன் பண்ணிவிட்டு லொக்கேஷன் நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் வைல் யூஸிங் த ஆப் கொடுக்குறேன். அவ்வளோதான், ஃபேஸ்புக் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் கவர் ஃபோட்டோ இதை மாதிரிலாம் கேட்கும். அப்புறம் அங்கே ரைட் சம்திங் ஹியருக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ மாதிரி பிளாங்காக இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் கவர் ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாமே கேட்கும். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு ஸ்டோரிக்கு பக்கத்தில் எடிட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரொஃபைல் பிக்சர், அவதார், கவர் ஃபோட்டோ, பேக் வந்துட்டு எடிட் ப்ரொஃபைல் பக்கத்தில் அந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ப்ரொஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலை லாக் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் லாக் ஆகிடும். உங்களோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் யாருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலு, கரண்ட் சிட்டி, ஹோம் டவுனு, இது மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளை பற்றி கேட்கும். ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். நான் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணதுனால எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ப்ரொஃபைல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, ப்ரொஃபைலும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம டீட்டெயில்ஸ் யாருக்கும் தெரியாத மாதிரி ப்ரொஃபைலையும் லாக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.